வைர இந்தியாவின் ரகசியம் உலகின் முதல் வைர சுரங்கங்களின் சொல்லப்படாத கதை. நீங்கள் இதுவரை பார்த்த ஒவ்வொரு வைரத்திற்கும் பண்டைய இந்தியாவுடன் தொடர்பு இருக்கலாம் என்று நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? எப்படி என்கிறீர்களா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகின் முதல் மற்றும் ஒரே வைர ஆதாரமாக இந்தியா மட்டுமே இருந்தது. ஆனால் அது எப்படி தொடங்கியது? இன்று இந்திய வைரங்களைப் பற்றி நாம் ஏன் அதிகம் கேள்விப்படுவதில்லை? இப்போது கிமு 1000 காலத்திற்கு திரும்பிச் செல்வோம். அது சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு. பெரும்பாலான மக்கள் வைரங்களைப் பற்றி கேள்விப்பட்டதே இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் இந்தியாவில் கிருஷ்ணா ஆற்றின் குறுக்கே உற்சாகமான ஒரு தேடல் நடந்து கொண்டிருந்தது. இந்த ஆற்றின் அருகே வசிக்கும் மக்கள் பலரும் கூடி விசித்திரமான பளபளப்பான கற்களை கண்டுபிடிக்கத் தொடங்கினர். அவை என்னவென்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? ஆமாம், வைரங்கள்தான். ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. இந்த வைரங்களை அவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று நினைக்கிறீர்கள்? இன்று நாம் செய்வது போல் அவர்கள் ஆழமான சுரங்கங்களை தோண்டவில்லை. மாறாக அவர்கள் ஆற்றுப் படுகைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் தேடி துழாவி பார்த்தனர். அது ஆச்சரியமாக இல்லையா? அவர்கள் ஒரு பிரகாசமான வைரத்தை கண்டுபிடிப்போம் என்ற நம்பிக்கையில் மணல் மற்றும் சரளை துழாவி அலசி தேடுவார்கள். ஆனால் கொஞ்சம் பொறுங்கள், இன்னும் இருக்கிறது. கோல்கொண்டா என்ற இடத்தைப் பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இது மாயாஜாலமாக தெரிகிறது, சாகச கதை போல் இருக்கிறது இல்லையா? சரி, கோல்கொண்டா இந்தியாவில் ஒரு உண்மையான இடமாக இருந்தது. அது இன்றும் இருக்கிறது. அது அதன் வைரங்களுக்கு பிரபலமானது. உலகின் மிகவும் பிரபலமான வைரங்கள் சில இங்கிருந்து வந்தன. ஹோப் டயமண்ட் பற்றி எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது கோஹி-நூர் வைரம் கேள்விப்பட்டதுண்டா? ஆமாம், இவைகள் எல்லாம் கோல்கொண்டாவை சேர்ந்தவைதான். இப்போது இங்கே ஒரு பெரிய கேள்வி. இந்தியாவில் இத்தனை வைரங்கள் அதிகம் இருந்தால் இந்தியா ஏன் இன்று வைரங்களுக்கு பிரபலமாக இல்லை? சரி, நீண்ட காலமாக நாம் பல நூற்றாண்டுகளைப் பற்றி பேசுகிறோம். அப்போதெல்லாம் வைரங்களைக் கொண்ட உலகின் ஒரே இடம் இந்தியா மட்டுமே. இந்திய வைரங்கள் உலகின் வெகு தூரம் பயணித்தன. அவைகள் பண்டைய ரோம், இடைக்கால ஐரோப்பா மற்றும் சீனாவையும் கூட சென்றடைந்தது. ஆனால் அதன்பின் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. என்ன நடந்தது என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? 1700களில் ஐரோப்பிய மக்கள் பிரேசிலில் வைரங்களை கண்டுபிடித்தனர். பின்னர் 1800களில் அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் பெரிய வைர சுரங்கங்களை கண்டுபிடித்தனர். திடீரென்று இப்போது இந்தியா மட்டுமே வைர ஆதாரமாக இருக்கவில்லை. இவ்வாறு இந்திய பொருள்களுக்கு மாற்று கண்டுபிடிப்பது அப்போது உலகின் வேலையாக இருந்தது. மிளகுக்கு மாற்றாக மிளகாய் கண்டுபிடித்தது போல் இந்திய வைரங்களுக்கு மாற்று வழி கண்டனர். ஆனால் இந்தியாவின் வைரக் கதை முடிந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம். அது எப்போதும் நடக்காது என்று. இந்தியா அதிக வைரங்களை சுரங்கப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் அது ஒரு புதிய வைர வல்லரசை கொண்டுள்ளது. அது என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இந்தியா இப்போது உலகின் பெரும்பாலான வைரங்களை வெட்டி மெருகூட்டுகிறது. அது சரிசுமார் 90% வைரங்கள் நகை கடைகளை அடைவதற்கு முன்பு இந்தியா வழியாக செல்கின்றன. இன்றும் வைரத்தில் இந்தியாவின் ஆளுமைதான் இருக்கிறது. எனவே
அடுத்த முறை நீங்கள் ஒரு பிரகாசமான வைரத்தை பார்க்கும்போது நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் வரலாற்றின் ஒரு பகுதியை, தொடர்ச்சியை தான் பார்க்கிறீர்கள். அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இந்தியாவின் ஆற்றுப்படுகைகள் வரை கொண்டு செல்கிறது. சிந்திக்க வேண்டிய ஒரு இறுதி கேள்வி இங்கே உள்ளது. வேறு என்ன பண்டைய பொக்கிஷங்கள் இன்னமும் கண்டுபிடிக்கப்பட காத்திருக்கின்றன? இன்னமும் நிறைய இருக்கிறது. தொடர்ந்து வரும். பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் வரலாற்றிலிருந்து மேலும் அற்புதமான கதைகளுக்கு இனிய தமிழ் அமிர்தம் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நான் அண்ணாமலை சுகுமாரன். உங்கள் நண்பர்களுடன் தெரிவியுங்க. லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். Annamlai Sugumaran. To read full article in Tamil and English visit tamilamirthamblog.wordpress.com or visit Inia Tamilamitham YouTube channel. Follow us. Annamlai Sugumaran in Facebook and Instagram.